மகளே கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நமது யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக்கை பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 30/6/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29ஆம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 446 அடிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம கொடுத்த பி போர்டு அல்லது சி போர்டுக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்திருந்தோம். இதில் 5-4 கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு போர்டில் டேரெக்டாக ஒரு 9-0 எதிர்பார்த்தோம். ஆனால் அது இன்றைக்கி கனெக்ட் ஆகல. நம்ம பிசி போர்டுன்னு சொல்லி நம்ம 2 நம்பர் கொடுத்தோம். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4ஆம் நம்பர் நல்ல ஒரு இன்றைக்கி தான் இருந்திருக்கும். ஓகே நம்மளே வாங்க, நம்ம 30ஆம் தேதிக்கான ஒரு கெஸிங்கை பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றின நம்பர் வைக்கணும் இருந்தாலும் எங்கிட்ட சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. இதேமாதிரி 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14000, 70 ரூபாய்க்கு 33,000 கொடுத்துட்ருக்காங்க. 4 டிஜிட் 25 ரூபாய்க்கு 90,000, 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுக்குறாங்க. இவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559. இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மலை, நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 248, இந்த 248 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 248 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 458 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு 2 அப்படி 7 கிடச்சிருக்கு. 2 7 நாம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 248 வச்சு அடிக்கல நமக்கு 2 7 கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 230. இந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 230 ரூட் ஆப்ஷன் 458 போர்டுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 0 பிள்ளாட்டி 6ன்னு எடுத்துருப்போம். 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 230 வச்சு அடிக்கல நமக்கு 0 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 044. இந்த 044 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 044 ரூட் ஆப்ஷன் 458 போர்டுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5-4ன்னு கிடச்சிருக்கு. 5-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 044 வச்சு அடிக்கல நமக்கு 5-4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு 446. இந்த 446 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 446 ரூட் ஆப்ஷன் 458 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2-4ன்னு கிடச்சிருக்கு. 2-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 446 வச்சு அடிக்கல நமக்கு 2-4ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்திருந்தோம். 248 வச்சு அடிக்கல நமக்கு 2ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 0, அடுத்தபடி நமக்கு 4. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டி பி போர்டில் வரலாம். மெயினாக ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பிள்ளாட்டி உங்களுக்கு சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். 248 வச்சு நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 248 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 328 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 4-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 248 வச்சு அடிக்கல நமக்கு 4-0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 230. இந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 230 ரூட் ஆப்ஷன் 328 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 8-0ன்னு கிடச்சிருக்கு. 8-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 230 வச்சு நமக்கு 8-0ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு 044. இந்த 044 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 044 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 2-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
ஏன்னா 044 வச்சுட்டு நமக்கு 2 4ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 446. 446 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 446 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்படிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 03 கிடச்சிருக்கு. 03 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 446 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட் எடுத்துருந்தோம். இதில் 0 அடுத்து நமக்கு 4. ஓகேவா, எல்லா போர்ட்லேயும் நமக்கு மேட்ச் வருது. மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டு வர மாதிரி தானே வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வந்துச்சாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் அதிகமாக வரதுக்கு 6க்கு 3ங்க நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு போர்டில் வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா, ஓகே நம்மளே நம்ம எடுத்த கசிங்கை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுத்துல ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு எடுத்தோம். மெயினாக ஏ போர்டுக்கு தான் வரணும். அப்படிலாம் 2 அல்லது 4 இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தபடியாக நம்ம வந்து 3 அல்லது 0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து 2ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி இருக்குது. 3ஆம் நம்பருக்கு வந்து இம்பார்ட்டண்டான நம்பராக தான் இருக்குது. சிங்கிள் நம்பரை கூட டைப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே நம்மளே நம்ம இதை பற்றி ஏபிபிசியை பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 23 43 தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, மெயினான நம்பரு. ஓகேவா, 0 வந்துச்சுன்னா நம்ம வந்து 20 40ன்ட்டு வந்தால் எடுத்துங்க. மெயினாக 23 43 வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணுங்கள். அப்படி ஈஸியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பராக பார்க்க வேண்டாம். ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 446க்கு இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத நம்ம தான் அடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் யாரும் கமெண்டில் வின்னிங் எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 வச்சு ட்ரை பண்ணியிருக்கப்புறம் நான் 4 பிஎன்சி போர்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காம பிரகாஷ் சார் பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துருவோம்ல. பிசிக்கு 46 போட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். ஓகே நம்மளே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணிக்க, மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்போடு நம்ம சந்திப்போம். ஓகேவா.